ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நீண்ட நாளுக்கு அப்புறம் சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்க மறுபடியும் வந்திருக்கிறேன். இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் சிக்கன் சாசேஜ் ரெசிபி. இந்த ரெசிபி வீட்டிலேயே எப்படி சுலபமாக பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோர் பாட் சாசேஜ் ரெசிபியை விட இது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் தேவைப்படும். இதை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பிஸா ஆரிகானோ. நீங்கள் இட்டாலியன் சீசனிங் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், அப்புறம் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஃபாயில் பேப்பர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இப்போ வந்து இந்த மிக்சரை நம்ம வந்து சாசேஜ் ஷேப்பில் வந்து பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாசேஜ் ஷேப்பில் வந்து பண்ணதுக்கப்புறமா ஃபாயில் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 எண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி விட்டு ரேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே போல் மற்ற சாசேஜையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் வந்து தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம போட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இவ்வளோ தாங்க ப்ராசஸ்ஸே. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருந்ததுன்னு. இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நான் அன்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சாசேஜ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாசேஜை வந்து குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. ஆனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் நம்ம எதுவும் ஆட் பண்ணாததுனால ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும். இப்போ இந்த சாசேஜை ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணும் போதே சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு இது ஸ்கூலுக்கு வச்சு விட்ட அந்த ஞாபகம் தான் வந்தது. ஸோ ரொம்பவே ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலிங் இருந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்காக நான் சாசேஜ் பன் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதோட ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பிரெட் ரெசிபி, அதே இதுதான். ஷேப் மட்டும் பிரெட் மோல்டில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாசேஜ் பன் ஷேப்பில் வந்து நான் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் லாஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி எக் வாஷிங் பண்ணிவிட்டு இது மேலே பிளாக் செசமி சீட்ஸ் அண்ட் ஒயிட் செசமி சீட்ஸ் வந்து நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டேன். சாசேஜ் பண்ணலாம் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்டோர் பாட் சாசேஜ் பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹோம்மேட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அண்ட் மேஜிக்கல் இல்லையா, அதனால நான் வீட்லேயே நான் இந்த பன்ஸ் எல்லாம் பண்ணேன். அண்ட் இட் டர்ன்ட் அவுட் டு பி ஸோ ஃப்ரெஷ் அண்ட் டெலிஷியஸ். சூப்பராக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் என்னோட ஹோம்மேட் பிரெட் ரெசிபி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். வீட்லேயே எப்படி சிம்பிளாகவும் சூப்பராகவும் பிரெட் பண்ணலாங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பாட் பிரெட் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் குவிக் ரிமைண்டர், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஈஸியான பேக்கிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த சிம்பிள் அண்ட் கைண்டான ஆக்ட் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாசேஜ் பண்ணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குதுன்னு. இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் மயனஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து மயனஸ் ஆட் பண்ணல. இதில் வந்து நான் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் லெட்யூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட நம்ம செஞ்சுருக்கிற சாசேஜையும் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டுங்கிறனால நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு ரொம்பவே நிறைவாக இருக்கும். ஸோ வெயிட் வாட்சர்ஸ்க்குமே இது ரொம்பவே ஒரு பெனிஃபிஷியலான ரெசிபி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.